வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் புதினா கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கிறது. அடி பிடிக்காமல் செம்ம சூப்பராக உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி தான் ஒரு கப் அளவுக்கு அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை தண்டோடவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் வதக்கி செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 6 சின்ன வெங்காயம், சின்னதாக 2 துண்டு இஞ்சி, 3 பல் அளவுக்கு பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்தோடனே ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க புதினா மல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா மல்லி பேஸ்ட்டை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி ஓரளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சர் ஜார்லேயே 1.5 கப் அளவுக்கு தண்ணி அலசி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரெஷர் வரும். இந்த ஸ்டேஜில் வெயிட் போட்டு லோ டு மீடியம் ஹீட்டில் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 விசிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி. பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக வச்சதுனால நல்லா உதிரி உதிரியாக செம்ம சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லியை நல்லா வதக்கி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக செம்ம சூப்பராக ரெடி ஆகிருக்கு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.